Allahu 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 Allah Allahu Allahu Allah. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மாதத்தில் முன்மாதிரி என்னும் தலைப்பில் நாம் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி காணப்போகிறோம். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களின் முழு பெயர் உம்மு குல்தும் பின்த் முஹம்மது. இவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 3வது மகள் மற்றும் இவரது தாயார் அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஒரு வருடம் இளையவராக இருந்திருக்கிறார். இவர்கள் மக்காவில் நபித்துவத்திற்கு முன்பு பிறந்தவர். இவரது தாயாரான அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிறிது நேரத்தில் இவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. முதல் திருமணம். ஆரம்பத்தில் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுலஹபின் 2வது மகனான உதைபா பின்த் அபிலஹபை திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்கு முன்பு அபுலஹபின் மூத்த மகனான உத்பா பின்த் அபிலஹபை ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மணந்து கொண்டார்கள். இச்சமயத்தில் அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய குர்ஆன் வசனமாகிய தப்பத் யதா அபிலஹபின் வதப், அபுலஹபின் 2 கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்விடமிருந்து இறங்கிய வசனத்தால் அபுலஹப் தன் மகன்களாகிய உத்பா மற்றும் உதைபாவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 மகள்களுக்கும் விவாகரத்தளிக்க உத்தரவிட்டான். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் உதைபா அவர்களின் திருமணம் ஒருபோதும் நிறைவேறவில்லை. தாயின் மரணம். விவாகரத்திற்கு பிறகு உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தகப்பனார் வீட்டிற்கு வந்து வாழத் தொடங்கினார்கள். அதன் பிறகு இவரது தாயாரான அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். அப்போது தனது தாயாரை கவனித்து கொண்டதற்காக உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பாக அறியப்பட்டார்கள். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாயார் அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தால் கடுந்துயரத்திற்கு ஆளானார்கள். இருந்தும் தன் மனதை லேசாக்கிக் கொண்டு தன் குடும்பத்தினரை துயரத்திலிருந்து பராமரிப்பவராக மாறினார்கள். கதீஜா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தால் கடினமான வேதனையில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது மகளார் பக்கபலமாக இருந்து ஆறுதல் படுத்தினார்கள். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தாயை இழந்த வலி மற்றும் துக்கத்தை அவர் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். மேலும் தன் சகோதரியான ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கவனித்து கொண்டார்கள். ஹிஜ்ரத் காலம். பின்னர் அவரும் அவரது சிறிய சகோதரி ஃபாத்திமாவும் தன் தந்தையின் கட்டளையின்படி அவரது வளர்ப்பு தாயான சௌதா மற்றும் ஜெயித் இப்னு ஹாரித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதினாவில் முஸ்லிம்களின் வாழ்க்கை மக்காவை ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருந்தது. சகோதரியின் மரணம். பத்ரு போரில் முஸ்லிம்களின் வெற்றியை உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். ஆனால் எதிர்பார்க்காத வகையில் பத்ரு போரின் போதுதான் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன் சகோதரி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் பற்றிய சோகமான செய்தி கிடைத்தது. 2வது திருமணம். தன் சகோதரி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பிறகு உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2வது முறையாக உஸ்மான் இப்னு அஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை மணந்து கொண்டார்கள். உஸ்மான் இப்னு அஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்று பார்த்தால், இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு நபித்தோழர் மற்றும் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கணவராக இருந்திருக்கிறார். உஸ்மான் இப்னு அஃப்வான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாழ்க்கையில் பல கௌரவமான விஷயங்களால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அதில் இது விதிவிலக்கான ஒன்றாகும். ஏனெனில் இவர் நபியின் 2 மகள்களை மணந்த ஒரே நபித்தோழர் ஆவார். அதனால் இவர் துன் நூரேன், 2 ஒளிகளை கொண்ட மனிதர் என அழைக்கப்பட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலி அவர்களை மிகவும் நேசித்தார்கள், புகழ்ந்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்திற்காக நிறைய செய்திருக்கிறார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கும்போது, உன் கணவர் உன் மூதாதையார் இப்ராஹிம் மற்றும் உன் தந்தை முஹம்மது ஆகியோருக்கு மிக ஒற்றுமையுடையவர் என்று உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். திருமண வாழ்க்கை. உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு இவர்களின் திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கட்டளையிடப்பட்டது. இவர்களின் திருமணம் ரப்பியல் அவ்வல் மாதத்தில் நடைபெற்றது. மேலும் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணத்திற்கு பிறகு தனது தந்தையின் வீட்டை விட்டு ஜுமாதா அல் தானியில் உள்ள தன் கணவரின் வீட்டிற்கு சென்றார்கள். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் மற்றும் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி. இருந்தும் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. இவர்களின் திருமண வாழ்க்கை 6 வருடத்திற்கு நீடித்தது. அன்னலாரின் மரணம். நிச்சயமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு குழந்தைகளை அருளியதற்கும் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு குழந்தைகளை அருளாததற்கும் எப்போதும் காரணங்கள் இருக்கும். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக இளம் வயதிலே மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணிக்கும் போது அவர்களுக்கு 28 வயதாக கருதப்படுகிறது. ஹிஜ்ரத்திற்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஷாபான் மாதத்தில் அவர்கள் மரணிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளார் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்தில் பெரும் துக்கமடைந்தார்கள். பிறகு அவர்களே தன் மகளுக்கு ஜனாசா தொழுகையை முன் இருந்து நடத்தினார்கள். உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரி ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கல்லறைக்கு அருகில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றில் உம்மு குல்தும் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள்களைப் போல் நாமும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஒரு சாலிஹான பெண்மணியாக வாழ முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ். இந்த உரை பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று நம்புகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.